தாவேகா தலைவர் விஜயோட முதலமைச்சர் கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கு காங்கிரஸ். நாங்க எந்த கட்சியோடய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, திமுகவோட மட்டும்தாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம். தாவேகாவோட நாங்க பேசிட்டு இருக்கோம், அவங்க எங்களுக்கு கூட்டணியில இடம் தர போறாங்க, இப்படி வர்ற செய்திகள் எல்லாமே வதந்தி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் அவர்கள். எதற்காக இந்த விளக்கத்தை கொடுத்தாரு முழுமையா பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது. தமிழ்நாடு மட்டுமில்ல, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, அப்புறம் தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்டுக்குமே அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. இதுல யார் யாரோட கூட்டணியில சேர போறாங்க, யார் எடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க, இப்படி பல்வேறு கேள்விகள் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா வந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4 முனை போட்டி. ஆளுங்கட்சியான திமுக தலைமையில ஒரு கூட்டணி, பிரதான எதிர்கட்சியான அதிமுக தலைமையில ஒரு 2 கட்சி கூட்டணியில சேர்ந்திருக்காங்க, பாஜகவும் தமாகவும். மேலும் எந்த கட்சிகள் அவங்களோட கூட்டணியில சேர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் காலங்களில் தான் பார்க்க போறோம். குறிப்பா பாமக சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாமக சேர்ந்தா அன்புமணி தலைமையிலான பாமக சேருமா, அல்ல ராமதாஸ் தலைமையிலான பாமக சேருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு யார் தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணியில சேர போறோம் அப்படிங்கிறாங்க. கடந்த முறை மாதிரி கமலுக்கு எப்படி ஒரு ராஜ்யசபா சீட்டு தந்தாங்களோ அதே மாதிரி தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இருக்குது. இது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி அவங்க எந்த கூட்டணியும் வேண்டாங்க, நாங்க இந்த எலெக்ஷனையும் தனித்து தான் நிக்க போறோம். இன்னும் சில தொகுதிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா வேட்பாளர்களே அறிவிச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்க தலைமையை யார் ஏத்துக்கிறாங்களோ, எங்க கட்சி தலைவரை யார் முதலமைச்சரா ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி வைக்க ரெடி. குறிப்பா பாஜகவையும் திமுகவையும் தவிர அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தாவேகா வேற இப்படி சொல்லிருச்சு, எங்க தலைவரை யாரு முதலமைச்சரா ஏத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க கூட்டணியில முக்கிய இலாக்காக்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம கூட யாரு கூட்டணிக்கு வர்றாங்களோ அவங்களை நம்ம அரவணைக்கணும் இல்லையா அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அப்ப காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட கட்சிகள்லாம் திமுக கூட்டணியை கலற்றி விட்டுட்டு தாவேகாவோட போய் சேர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எழுப்புனாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல்வேறு விதமா அவங்களுடைய எதிர்வினையை கொடுத்துட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா, விகடன் புக் ரிலீஸ் அப்பவே தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதா இருந்தது. விஜயும் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் எம்பி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. ஒருவேளை நாம் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா தாவேகாவும் விசிகாவும் கூட்டணி அமைக்க போகுது பாருங்க அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சில பேர் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த நிகழ்ச்சியவே தவிர்த்தாங்க. அந்த கட்சியில அப்ப இருந்த ஆதவர்ஜுனா மட்டும் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 சைடுமே தான் பேசினாங்க. குறிப்பா சொல்லணும்னா, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, திமுக தலைமையில எங்க கூட்டணி நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் சொன்னாங்க. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தோம், திரு பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அவர் போய் விஜயை பார்த்தாரு. ஜோதிமணி எம்பியா இருக்கட்டும், அவங்க சொன்னாங்க விஜய் ஒன்னும் காங்கிரஸுக்கு புதியவர் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன மீன் பண்றாங்கன்னா, விஜயும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்தா அந்த கூட்டணி சக்சஸ் ஆகுமா? முதலாவதாக இதை நம்ம பார்க்கலாம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024ஆம் ஆண்டு அவங்களுடைய கட்சியை ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சோன்னா வந்த 2024 மக்களவை தேர்தலில் அவங்க பங்கெடுக்கவே இல்லை. அவங்க எந்த தொகுதியிலையும் போட்டியிடவும் இல்லை, ஆதரவும் தெரிவிக்கலை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய கொள்கை எதிரியா பாஜகவை விஜய் அவர்கள் அறிவிச்சாரு, அரசியல் எதிரியா திமுகவை அவர் அறிவிச்சாரு. இதுலயே நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். கொள்கை எதிரி பாஜகனா அவங்க அரசியல் அப்ப ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அரசியல் எதிரி திமுகனா அவங்களுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2016 தேர்தலிலேருந்து காங்கிரஸ் திமுகவும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கு. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கூட்டணி எங்கேயுமே இல்லை, கிடைக்கல காங்கிரஸ்க்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்னங்க 2004லயே காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து நீங்க 2016லன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2004, 2009, 2011 ஆகிய தேர்தல்கள்ல அவங்க கூட்டணியா தான் இருந்தாங்க. ஆனா 2014 அந்த கூட்டணி உடைஞ்சது. 2 பேரும் தனியா நின்னாங்க, 2 பேருமே ஒரு தொகுதியுமே ஜெயிக்கல. ஆனா இருவரும் இணைந்து 2016 நிற்கும் போது கிட்டத்தட்ட கூட்டணியோட சேர்த்து 98 தொகுதிகளை அவங்க ஜெயிச்சு பிரதான எதிர்கட்சியா திமுக வந்தது. இப்படி ஒரு ஃபார்மிடபிளான அலைன்ஸை விட்டுட்டு காங்கிரஸ் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனாலும் சில லாபிம்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்த சொன்னாங்க. கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர், அவங்க யாரை மீன் பண்றாங்கன்னா KC வேணுகோபால் அவர்களை சொல்றாங்க. அவர் விஜயோட கூட்டணி சேர்றதுல மும்முரமா இருக்கிறாரு, திமுகவை கழட்டி விட்டுட்டு. ஏன்னா அவர் 2026 எலெக்ஷன்ல
கேரளால முதலமைச்சர் ஆகணும்னு பாக்குறாரு. அப்ப விஜயோட செல்வாக்கை, அதாவது திரை பிரபலங்கிற அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கேரளால நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ராகுல் காந்தி கிட்ட சொன்னதாகவும் சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் விஜய் அவர் வீட்டில் வச்சே சந்திச்சது இதுக்கு ஒரு தூவானம் போட்ட மாதிரி ஆனிச்சு. அது மட்டும் இல்லாம அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி யூபியை விட தமிழ்நாட்டில் வந்து கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அது அந்த கட்சியை சேர்ந்த ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தவர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அவரே அதை மறுத்தார். என்னங்க யூபியோட போயிட்டு ஒரு தமிழ்நாடை ஒப்பிடுறீங்க, தமிழ்நாடு எத்தனை விஷயங்கள்ல முன்னேறி இருக்குது, யூபியை போய் நம்ம இது சொல்லலாமா, ஒரு கம்பேர் பண்ணலாமா, அவங்க கடனை வாங்கி என்ன நலத்திட்டங்கள் பண்றாங்க, தமிழ்நாடு எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணுது, இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது யூபியோட பண்ணலாமா, ஒரு கம்பேரிசன் அது கரெக்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கேட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னுமே சில பேர் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், காங்கிரஸ் வந்து ஏன் தாவேகாவோட சேரணும்? திமுகவோட நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்மளே சொன்னோம், ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸ் இருக்கும்போது ஏன் தாவேகாவோட இணையணும்? விஜய் வந்து 2010 ராகுல் காந்தியோட பேசியிருக்கிறாரு. அவர் இளைஞரணி போஸ்டிங் கேட்டாரு, ராஜ்யசபா கேட்டாரு. அப்படி ஒரு நட்பு இருக்கு ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும். 2 பேரும் சேர்ந்தா ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா 2004 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. 2009 மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. 2019 எலெக்ஷன் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதே ஒரு 50 தொகுதிகள் 52 தொகுதிகள் தான். அதுல தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியோட சேர்த்து 10 தொகுதி, கேரளால 19 தொகுதி, கிட்டத்தட்ட 29 தொகுதி. அதாவது மொத்தம் 52ல 29 தொகுதி தமிழ்நாட்டிலேயும் கேரளாலையும் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 2024 தேர்தலே அது ரிப்பீட் ஆனிச்சு. அந்த கட்சிக்கு 10 இடத்த கொடுத்தாங்க, 10 பேரை ஜெயிக்க வச்சாங்க. கடந்த முறை கூட EVK இளங்கோவன் தேனியில தோத்தாரு OP ரவீந்திரநாத் கிட்ட. இந்த டைம் தேனி தொகுதியில கூட திமுக தான் ஜெயிச்சு 40க்கு 40ன்னு ஒரு முடிசூடி இருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எதுக்காக அவங்க போகணும்? இன்னும் பாராளுமன்றத்துல காங்கிரஸ் ஒரு பிரச்சனையை முன்னெடுக்குது அப்படின்னா அதுக்கு 40 எம்பிக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பிக்கள் ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு MP கூட இல்ல, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட இல்ல, ஒரு மாவட்ட கவுன்சிலர் கூட இல்ல, ஒரு மேயர் கூட இல்ல, ஒரு துணை மேயர் கூட இல்ல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு புதுமுக கட்சியான, ஒரு புதிய கட்சியான தாவேகாவோட சேரனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கும். கடந்த முறை கூட நம்ம பார்த்தோம், பாஜக வந்து ஒரு 20 தொகுதிகளை வாங்கி 4 தொகுதியில தான் ஜெயிக்கிறாங்க. அதுலயுமே ஒரு 2 தொகுதியில வந்து வானதி அவர்கள் 1000 சொச்ச ஓட்டுல ஜெயிச்சாங்க. சரஸ்வதி, மொடக்குறிச்சி சரஸ்வதி அவர்கள் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஒரு 250 ஓட்டுல ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது 25 தொகுதிகளை வாங்கின காங்கிரஸ் 18 தொகுதிகளை ஜெயிச்சது. இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம்னா 2016 அவங்களுக்கு ஒரு 42 தொகுதிகிட்ட கொடுத்தாங்க, 2011 ஒரு 63 தொகுதியை கொடுத்தாங்க, 2006 ஒரு 60 தொகுதிக்கு மேல கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் போவாங்க? இப்படி இருக்கும்போது தாவேகா வந்து ஏன் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் இருக்க கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அதிமுக அளவுக்கு ஒரு கிராஸ் ரூட் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து ஒரு மதசார்பற்ற கூட்டணி, அது வந்து எந்த மதத்திற்கும் ஆதரவாக போகாது. குறிப்பா சிறுபான்மையின மக்களுக்கு, கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் தான் மோடி அவர்கள் பல முறை மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் பண்ண வந்தப்போ கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறையோ 2 முறையோ தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சது. அப்படி ஒரு பர்செப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணிக்கு வந்தா நமக்கு சில சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாவேகா தொண்டர்களும் சரி தலைவர்களும் வச்சிருக்காங்க. ஆனா அதற்கு விஜய் தகுதியானவரா? இந்தியாவில் இப்போ சிறுபான்மையினர் மேலே எவ்வளோ தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. அண்மையில் கூட நம்ம பார்க்குறோம், பஜ்ரங் தள் குண்டர்கள் வந்து ஒவ்வொரு மாலா, அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக போயிட்டு கிறிஸ்மஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாக்கள் எல்லாம் எவ்வளோ உள்ள பூந்து பிரச்சனை பண்ணாங்க, எவ்வளோ அடித்து உடைச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். நாட்டில் சிறுபான்மையினருக்கு என்னென்ன தீங்கு விளைவிக்கிறாங்க பாஜக மத்திய அரசு, அதை எதிர்த்து விஜய் அவர்கள் என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாரா? குறிப்பாக பீஃப் சாப்பிட்றான்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லலன்னு சொல்லி எத்தனை முஸ்லீம்களை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. பில்கிஸ் பானு விஷயமா விஜய் அவர்கள் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா? இப்படி இருக்கும் பொழுது தாவேகா காங்கிரஸை தங்களுடைய கூட்டணியில் இணையணும்னு கேட்கறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? அதோட
உங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. எது ரொம்ப கொடியதுன்னு பார்த்தா கொள்கை எதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி பாஜக தான். அரசியல் எதிரி கூட கூட என்னைக்கு வேணா சேர்ந்துக்கலாம், ஆனா கொள்கை எதிரியோட நம்ம சேரவே முடியாது. அப்படி இருக்கும்போது 2024 மக்களவை தேர்தலில் நீங்க ஏன் பாஜகவை எதிர்த்து ஒரு சின்ன அறிக்கை கூட விடலை? நான் அப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க கட்சி எப்பதாங்க புதுசு, எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை, ஒரு கிராஸ் ரூட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கிராஸ் ரூட் இருந்தா தான் குரல் கொடுக்கணுமா? ஒரு 96ல் ரஜினி ஜெயலலிதாவிற்கு எதிராக குரல் கொடுக்கலையா? நீங்க ஏங்க மோடி எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்கல? இந்த மாதிரி பாசிச பாஜக, இப்ப சொல்றீங்கல்ல பாசிசமா பாயாசமானு, பாசிச பாஜக அல்லது பாயாச பாஜக, அதற்கு எதிராக நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நீங்க சொல்லலையே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸே உங்களோட வந்து சேரணும். இது மட்டும் இல்லாம இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க வந்து சிபிஐ கிட்ட எப்ப அந்த கேஸ் போனுச்சோ, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு, அன்னையிலேருந்து நீங்க பாசிச பாஜகனே சொல்றதை விட்டுட்டீங்க, ஒன்றிய அரசுன்னு மட்டும்தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது கடுமையாக பாஜகவை, அதனுடைய கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய திமுகவை விட்டு காங்கிரஸ் உங்களோட வரும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? காங்கிரஸோட தலைவரா இருந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள், உங்க கட்சியில கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுடைய வழிகாட்டி, அவருடைய தலைவர் மகாத்மா காந்தி, அவருடைய பேரை நீக்கிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை புதுசா மாத்தி அமைக்கிறாங்க. அதை எதிர்த்து கூட நீங்க எந்த கருத்து சொல்லலையே. பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரு அறிக்கை விடணும்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த், அருண்ராஜ், இந்த மாதிரி ஆட்கள் தான் அறிக்கை விடுறாங்களே தவிர, அதுவும் பட்டும் படாம அறிக்கை விடுறாங்களே தவிர, நீங்க ஒன்றிய அரசுங்கிறதோட உங்க எதிர்ப்பை நிறுத்திக்கிறீங்களே. அப்படி இருக்கும்போது உங்க கூட ஏன் அவங்க சேரணும்? இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை வேற, தாவேக்காவோட அந்த வார் ரூம்னு சொல்லுவாங்கல்ல, முன்னாடி பாஜக வார் ரூம் எப்படி இருந்தது? வெறும் வதந்திகளா பரப்பிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எப்படியாவது மத கலவரத்தை உண்டு பண்ணிடலாமா அப்படின்னு வெறும் வதந்திகளா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாவேக்காவோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய வார் ரூம்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்டர்னல் சர்வே வந்து இந்தியா டுடே எடுத்துச்சு, அதுல திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் வெறும் 2% தாங்க வித்தியாசம். திமுக ஒரு 32% வாங்கியிருக்கு, தாவேக்கா ஒரு 31% வாங்கியிருக்குது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு நிறைய காலங்கள் இருக்கும்போது எங்களால அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு 40% வாங்கி ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேக்கா தரப்புலேருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இந்தியா டுடே அவங்க மூஞ்சில காரி துப்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருச்சு. இந்த சர்வே வந்து ஃபேக். இவங்க வந்து இன்டர்னல் சர்வேல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கதா எங்களுக்கு தகவல் தான் கிடைச்சது, அதைத்தான் நாங்கள் செய்தியா போட்டோம். இந்தியா டுடே எந்த கருத்து கணிப்பிலும் மூட் ஆஃப் தி நேஷன் இப்போ வரைக்கும் நடத்தலை, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நடத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பாஜகவிற்கு எதிராக எந்த நிலைப்பாடையுமே நீங்க எடுக்காம வெறும் காங்கிரஸ் கூட்டணியை நம்ம சைடு இழுத்து நம்ம ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம்னே நம்ம சொல்லலாம். குறிப்பா சிறுபான்மையின சமுதாயத்தை சேர்ந்தவர் விஜய், அவருக்கு மெர்சல் படத்துல ஒரு பிரச்சனை வந்தது, அதாவது ஜிஎஸ்டி தொடர்பா அவர் கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப காங்கிரஸ் அவரோட உடன் இருந்தது, ராகுல் காந்தி அவரோட உடன் இருந்தாரு, திமுகவும் சரி அதன் கூட்டணி கட்சிகளும் சரி விஜயோட நின்னாங்க. எப்படிங்க ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு வசனத்திற்காக ஒரு நடிகரை நீங்க இவ்வளவு தூரம் எதிர்க்கணுமா? குறிப்பா எச்ராஜா அவர்கள்லாம் இன்னைக்கு விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு தமிழிசை, எச்ராஜா, வானதி எல்லாம் கேட்கறாங்கல்ல, அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு அவங்க அவரை அடையாளப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடும் உங்க பின்னாடி நின்னுச்சு, இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியும் உங்க பின்னாடி நின்னுச்சு, யாரையும் நீங்க மதத்தை வச்சு அடையாளப்படுத்தாதீங்கன்னு. ஆனா நீங்க சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு மட்டுமே காங்கிரஸை உங்க கூட்டணியில இழுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஏற்புடையதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப கிறிஸ்துமஸ் விழாவை பத்தி சொன்னோம், பஜ்ரங் தள், இந்துத்துவ அமைப்புகள் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுது அப்படின்னு. உங்க கட்சி எடுத்த நிலைப்பாடு தான் என்னங்க? உங்க கட்சி என்னதான் சொன்னிச்சு? அதுக்கு ஒரு கண்டிச்சிங்களா? வன்மையா ஏதாவது கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? இல்ல ஊடகங்கள் மூலமா யாராவது பேசுனீங்களா? எதுவும் இல்லை. ஒரு ட்வீட்டை போட்டீங்க, அது எப்படி போட்டீங்க? பாஜகவுக்கு வலிக்காத மாதிரி போட்டீங்க. உங்க கட்சியை சேர்ந்த ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வன்முறை போக்கு இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக கிறிஸ்தவ மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம். அரசியல் ஆதாயத்திற்காக மக்களிடையே பிரிவினையை உண்டாக்கும் பிளவுவாத பாசிச சக்திகளை மக்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும். அதாவது யார் பிரச்சனை பண்ணாலும் போடல, எந்த அமைப்பு பண்ணுச்சுன்னு போடல, யாரால இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லல. ஒரு பாஜகங்கிற பேரை கூட
நீங்கள் சொல்லலைன்னா எப்படிங்க நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியான ஒருவராக இருப்பீங்க? எஸ்ஐஆர் தொடர்பானால் திமுகவை பேசுவீங்க, பாண்டிச்சேரியில் போயிட்டு அங்கே திமுகவை பேசுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயுமே நீங்கள் பாஜகவை திட்டிட மாட்டேன், பேசிட மாட்டேன், கண்டிக்க மாட்டேன் அப்படின்னா காங்கிரஸ் வந்துருமா? இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. திமுகவோட இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். திமுகவோட நம்ம 25 சீட்டு வாங்கினா நம்ம 18 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். இந்த முறை கூடுதலாக நம்ம சீட்டு ஒரு 35 சீட்டு வாங்குறோமா, நம்மளால உறுதியாக ஒரு 25 சீட்டு ஜெயிச்சிட முடியும். தாவேக்காவோட போயிட்டு எந்தவித ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு கட்சியோட போயிட்டு நம்ம சேர்றதுனால நமக்கு என்ன பலன்? ஒருவேளை அவங்க ஒரு 70 சீட்டு தந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னாலும் அந்த 70 சீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 விழுக்காடு 7 சீட்லயாவது நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் சரி, காங்கிரஸ் தலைவர்களுக்கும் சரி இன்னைக்கு வந்திருக்குது. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க திமுகவோட கூட்டணி சேர்றதுல தான் ஆர்வமா இருக்கோம். அந்த மாதிரி வர்ற செய்திகள் எல்லாமே வதந்தி. விஜய் தலைமையில நாங்க எந்த கூட்டணியிலையும் இணைய மாட்டோம், அவரோடு நாங்க பேச மாட்டோம். அடுத்த கட்டமா திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க திட்டமிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை உடைச்சி நம்ம கூட்டணியில இழுத்து, அதன் பிறகு விசிக இடதுசாரிகளை இழுத்து வெறும் திமுகவை தோக்கடிச்சாலே நம்ம போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் மனசுல வச்சுட்டு அரசியல் களம் கண்டாருன்னா அவருக்கு 2026 மட்டும் இல்ல, 29 மட்டும் இல்ல, 31லையும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சும் அப்படிங்கிறத தான் நாம சொல்லிக்கிறோம்.